அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் நாம் மனிதனுடைய சொத்துக்கள் 3 அதை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன கூறுகின்றார்கள், மேலும் யாருக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விரிவான புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் 2வது சூராவின் 272வது வசனத்தில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களுக்கு நேரான வழியை அறிவிப்பதுதான் உங்கள் கடமை, நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்கள் கடமை அல்ல. ஆயினும் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகின்றான். நம்பிக்கையாளர்களே, நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கு நன்மையாகவே அமையும். அல்லாஹுடைய முகத்தை தேடுவதற்கே தவிர பெருமைக்காக நீங்கள் எதையும் செலவு செய்யாதீர்கள். பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலியை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். அதில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். 2வது சூராவின் 273வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, சில ஏழைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுங்கி கொண்டதால் தாங்கள் சொந்த வாழ்விற்கு தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியமற்றவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் யாசிக்காததால் அவர்களுடைய வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என்று எண்ணிக்கொள்கின்றார்கள். அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களாகிய ஆடை, இருப்பிடம் ஆகியவைகளை கொண்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டார்கள். இத்தகைய ஏழைகளுக்கு நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான். சுப்ஹானல்லாஹ். 2வது சூராவின் 274வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, எவர்கள் தங்கள் பொருட்களை பிறருக்கு உதவிடும் நோக்கில் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களுடைய அல்லாஹ்விடம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மறுமையில் எந்தவித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அடியான் என் செல்வம் என் செல்வம் என்று கூறுகின்றான். அவனுடைய செல்வங்களில் 3 மட்டுமே அவனுக்குரியதாகும். அவன் உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது அல்லது கொடுத்து சேமித்து கொண்டது அவனுக்கு உரியவை. மற்றவைகள் அனைத்தும் கைவிட்டு போகக்கூடியவைகள் ஆகும். மக்களுக்காக அவன் விட்டு செல்லக்கூடியவைகள் ஆகும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் எல்லாமே என்னுடையது, எல்லாமே எனக்குரியது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றான். அதனால்தான் தான் சம்பாதித்தவற்றிலிருந்து பிறருக்கு கொடுக்க மறுக்கின்றான். எல்லாவற்றையும் தானே அனுபவித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றான். ஆனால் அதற்குள் மரணம் அவனை கவ்வி பிடித்துக் கொள்கின்றது. சரி, இதை பார்க்கின்ற மற்றொரு மனிதனாவது திருந்துகின்றானா என்றால் இல்லை, அவனும் அப்படித்தான் செயல்படுகின்றான். ஆக மனித இனமே அத்தகைய நிலையில்தான் உள்ளது என்பதை நாம் அறிய முடிகின்றது. ஒருவன் தான் வாழ்கின்ற பொழுது சம்பாதித்து சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் அவனுக்குரியவை அல்ல என்றும், அவன் நல்லபடியாக உண்டு கழித்ததும்
சிறந்த ஆடைகளை உடித்து கிழித்ததும் இயன்றவரை பிறருக்கு கொடுத்து சேமித்து கொண்டதும் தான் அவனுக்கு உரியவை என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எவ்வளவு உயரிய தூர பார்வை! இத்தகைய தூர பார்வை எல்லா மனிதர்களுக்கும் இருந்துவிட்டால் இந்த உலகில் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் அவர்களுக்கு மத்தியில் போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூது இவை எல்லாம் நொடி பொழுதில் அற்று போய்விடும். எல்லோரும் நிம்மதியாக வாழ்வார்கள். தர்மம் செய்வதிலும் பிறருக்கு வாரி வழங்குவதிலும் மனிதன் போட்டி போட தொடங்கி விடுவான். உண்டு கழித்தது என்றால் ஒருவன் தனக்காக உண்பதையே குறிக்கும். அதே நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள், மனைவிகள் ஆகியவர்களுக்கு வாங்கி கொடுப்பதும் தர்மமாகும். ஆம், நீ உன்னுடைய மனைவிக்கு ஊட்டக்கூடிய ஒரு கவள உணவும் உனக்கு தர்மமாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே மனைவிக்கு வழங்கும் உணவிற்காக அல்லாஹ் நன்மையை தந்து விடுகின்றான். மனிதர்களில் சிலர் தமக்காக வாங்கி உண்பதில்லை. பின்னர் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி வாங்கி கொடுப்பார்கள்? பிறகு சக மனிதர்களுக்காக எப்படி செலவு செய்வார்கள்? ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகின்றார்கள். அந்த இருவரும் ஒருவர், அல்லாஹ்வே தர்மம் செய்பவர்களுக்கு பிரதிபலனை அளித்திடுவாயாக என்று துஆ செய்வார். மற்றொருவர், யா அல்லாஹ் தர்மம் செய்யாமல் பொருளை தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக, ஆமீன் என்று கூறுவார் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். புகாரி. பொதுவாக செலவு செய்தல் என்ற பழக்கம் எல்லோருக்கும் வாய்க்காது. ஏனென்றால் பணத்தை செலவு செய்தால் தேர்ந்து போகும் என்ற எண்ணமே முதலில் வந்து நிற்கும். அந்த எண்ணத்தை நீக்கிவிட்டு செலவு செய்தல் அவ்வளவு எளிதானதல்ல. ஏனென்றால் அது மனம் சார்ந்தது. ஆகவே இறை எச்சமும் இறை நம்பிக்கையும் மிகுதியாக உள்ளவர்கள் செலவு செய்ய முனைவார்கள். ஏனையோர் செலவு செய்ய யோசிப்பார்கள், சேர்த்து வைக்கவே எண்ணுவார்கள். அவ்வளவு எளிதில் தன்னுடைய பணத்தை பிறருக்கு செலவு செய்ய முனைய மாட்டார்கள். உடுத்தி கிழித்தல் என்பது ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் நல்ல ஆடைகளையும் புத்தாடைகளையும் வாங்கி உடுத்தி அதற்காக செலவு செய்தலை குறிக்கின்றது. ஆடை என்பது ஒருவர் தன் மானத்தை மறைப்பதற்காக என்றாலும் ஆடை பாதி ஆள் பாதி என்பதற்கேற்ப நல்ல ஆடைகளை அணிவது பிறருடைய பார்வைக்கு அழகாக தெரிவதற்கும் சேர்த்துத்தான் என்பதை அனைவரும் அறிவோம். எனவே பிறருடைய பார்வைக்கு அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக உடுத்துகின்ற ஆடை நல்ல ஆடையாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதற்காக நாம் செலவு செய்துதான் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா 7வது சூராவின் 26வது வசனத்தில், ஆதமுடைய மக்களே, உங்கள் மானத்தை மறைக்கக்கூடிய, உங்களை அலங்கரிக்கக்கூடிய ஆடைகளை நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றோம். எனினும் பாவங்களை மறைத்துவிடக்கூடிய இறை எச்சம் என்னும் ஆடைதான் மிக மேலானது. இவை அனைத்தும் அல்லாஹுடைய வசனங்களாகும். இவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவார்களாக என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். இருப்பினும் எல்லா ஆடைகளுக்கும் மேலாக ஒருவர் அணிந்து கொள்ளக்கூடிய இறை எச்சம் என்னும் ஆடை உயர்வானது, மேலானது என்று அல்லாஹ் தஆலா கோடிட்டு காட்டாமல் விட்டுவிடவில்லை. ஆகவே நம்முடைய ஆடைக்காக நாம் செலவு செய்கின்றோம். ஆனால் அது பிறருடைய பார்வைக்கு அழகாக தென்பட வேண்டும் என்பதற்காக இருக்கலாமே தவிர பகட்டிற்காகவும் பெருமைக்காகவும் ஆடை அணியக்கூடாது. இருந்தாலும் சிலர் போதிய வசதி இருந்தும் தன்னுடைய ஆடைக்காக செலவு செய்ய மாட்டார்கள். ஆடையை பழைய ஆடைகளை உடுத்திக்கொண்டே இருப்பார்கள். ஆடைக்காக செலவு செய்தால் பணம் தீர்ந்து போகும் என்ற கவலை அத்தகையவர்களுக்காக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். திண்ணமாக அல்லாஹ் தன்னுடைய அடியாண்டம் தன்னுடைய அருட்கொடையின் வெளிப்பாட்டை காண விரும்புகின்றான். நூல் திர்மிதி. தான் உண்பது தான் உடுத்துவது இந்த இரண்டும் போக ஒருவன் இந்த உலகில் வாழக்கூடிய காலத்தில் பிறருக்காக எவ்வளவு செலவு செய்கின்றானோ அது எல்லாம் அவனுக்கு தனக்காக சேர்ப்பதே ஆகும். இந்த உலகில் ஒருவன் வங்கியிலே சேமித்து வைத்து தனக்கு தேவையான பொழுது அதை எடுத்து செலவு செய்வதைப் போல ஒருவன் இந்த உலகில் பிறருக்காக செலவு செய்ததை எல்லாம் மறுமையில் அவன் நன்மையாக பெற்றுக்கொள்வான். ஆகவே இந்த மூன்றும் ஒரு மனிதன் அனுபவிக்கின்ற தன்னுடைய சொத்து. மற்றவையெல்லாம் தான் சார்ந்த வாரிசுகளுக்கும் அல்லது பிற மக்களுக்கும் தான். அதிலிருந்து அவனுக்கு நன்மை சேருமா சேராதா என்பது அவனுடைய வாரிசுகளை பொறுத்தே அமையும். பிறருக்காக செலவு செய்ய மனம் வராத மக்களுக்காக அல்லாஹ் தஆலா கீழ்கண்ட 2 வசனங்களை கூறியிருக்கின்றான்.
உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருட்களிலிருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்யாமல் மரணிக்கும் சமயம், என்னுடைய இறைவனே, என் தவணைக்குரிய எனக்கு சிறிது பிற்படுத்த கூடாதா? என்னுடைய தவணையை சிறிது பிற்படுத்த கூடாதா? அப்படியாவது நான் தர்மம் செய்து சாலிகான நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுவான். ஆக மனிதன் எவ்வளவு உழைத்து சேர்த்தாலும் அவனுக்கு மிஞ்சுவது அவன் சேர்த்த நல்லறங்கள் மட்டுமே. எனவே நாம் வாழும் காலத்தில் நல்ல முறையில் உண்டு உடுத்தி பிறருக்கு வழங்கி வாழ வேண்டும். ஈருலகிலும் அப்பொழுதுதான் நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் 63வது சூராவின் 10வது வசனத்தில், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்கள். அவ்வாறு செய்யாதவன் மரணிக்கும் சமயத்தில், என்னுடைய இறைவனே, ஒரு சொற்ப காலத்திற்கு என்னை விட்டு வைக்க வேண்டாமா? அவ்வாறு விட்டால் நான் தானமும் செய்வேன், நன்மைகளை செய்து நல்லோர்களிலும் ஆகிவிடுவேன் என்று கூறுவான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காக செலவிட்டால் அது தர்மமாக மாறிவிடும். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஆதமின் மகனே, மனிதனே, மனிதர்களுக்காக மற்றவர்களுக்காக செலவு செய், உனக்கு செலவிடுவேன் என்று கூறுகின்றான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். மேலும் கணவனை இழந்த கைம்பெண்ணுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பாடுபடுபவர்கள் இறை வழியில் அறப்போர் செய்பவர்களை போன்ற அவர் ஆவார். இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோட்பவர்களை போன்றவர் ஆவார் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் மக்காவில் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நலம் விசாரித்து வந்தார்கள். நான், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடம் செல்வம் உள்ளது, எனது செல்வம் முழுவதையும் தர்மத்திற்காக நான் மரண சாசனம் எழுதி வைத்து விடட்டுமா என்று கேட்டேன். அவர்கள் வேண்டாம் என்று பதிலளித்தார்கள். நான் பாதியை மரணசாசனம் செய்து விடட்டுமா என்று கேட்டேன். அதற்கும் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் அப்படியென்றால் 1/3 பங்கை மரணசாசனம் செய்யட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் 1/3 பங்கா? 1/3 பங்கு கூட அதிகம்தான். நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தக்கூடிய ஏழைகளாக விட்டுச் செல்வதை விட அவர்களுக்கு தன்னிறைவு கொண்டவர்களாக விட்டுச் செல்வதே சிறந்ததாகும். நீங்கள் அவர்களுக்காக எதை செலவு செய்தாலும் அது நீங்கள் செய்த தர்மமே. எந்த அளவிற்கு என்றால், நீங்கள் உங்கள் மனைவியின் வாயில் இழுகின்ற ஒரு கவளம் உணவு கூட தர்மமாக உங்களுக்கு எழுதப்படும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடும். அப்பொழுது மக்கள் சிலர் உங்களால் பயனடைந்திடவும் வேறு சிலர் உங்களால் இழப்புக்கு உள்ளாகவும் கூடும் என்று சொன்னார்கள். அபு சாலிஹ் தக்வான் அஸ்-சம்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் தமக்கு தேவையானதை போக மீதத்தை தன்னிறைவான நிலையில் செய்யும் தர்மமே சிறந்த தர்மமாகும். மேலே உள்ள கொடுக்கும் கைதான் தாழ்ந்துள்ள வாங்கும் கையை விட சிறந்ததாகும். உன்னுடைய வீட்டார்களிடமிருந்து நீ தர்மத்தை தொடங்கு என்று கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். கணவனிடம் மனைவி எனக்கு உணவளி அல்லது என்னை மனவிலக்கு செய்துவிடு என்று கூறுகிறாள். அடிமை தன் எஜமானிடம் எனக்கு உணவளி, என்னிடம் நீ வேலை வாங்கிக்கொள் என்று கூறுகின்றான். மகன் தன் தந்தையிடம் எனக்கு உணவளியுங்கள், உங்களை விட்டால் வேறு யார்தான் எனக்கு பொறுப்பு என்று கூறுகின்றான் என கூறினார்கள். மக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இதையுமா நீங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, இது எனது கூற்றாகும் என்று கூறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னிறைவு பெற்ற நிலையில் தேவை போக எஞ்சியதை வழங்குவதே சிறந்த தர்மமாகும். உன்னுடைய வீட்டார்களிடமிருந்து உன்னுடைய தர்மத்தை தொடங்கு என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மஅமர் பின் ராசித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, சுபியான் அஸ்-சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், என்னிடம் ஒரு குடும்பத்தினர்களுக்காக 1 ஆண்டுக்கான அல்லது 1 ஆண்டின் ஒரு பகுதிக்கான உணவை முன்கூட்டியே சேமித்து வைப்பவர்களை பற்றி நீங்கள் ஏதாவது ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். நான், அப்படி ஒரு ஹதீஸ் எனக்கு நினைவு வரவில்லை என்று சொன்னேன். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நலீர் குலத்தாருடைய பேரித்தம் தோட்டத்தை விற்று தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு அவர்களுடைய 1 ஆண்டுக்கான உணவை முன்கூட்டியே சேமித்து வைப்பவர்களாக இருந்தார்கள். முஹம்மது இப்னு ஜுபைர்,
இப்னி முத்இம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள், நான் மாலிக் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று ஃபதக் சொத்து தொடர்பான பிரச்சனையை குறித்து கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், நான் கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்ததன் பேரில் அவர்களிடம் சென்றேன். சிறிது நேரம் அவர்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மெய்காவலர் எர்பஉ என்பவர் அவர்களிடம் வந்து, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர்கள் தங்களை சந்திக்க அனுமதி கேட்கின்றார்கள். தாங்கள் அவர்களுக்கு அனுமதி அளிக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரி என்று கூறி அவர்களுக்கு தம்மை சந்திக்க அனுமதி அளித்தார்கள். அவர்கள் அனைவரும் உள்ளே வந்து சலாம் முகமன் சொல்லி அமர்ந்தார்கள். பிறகு சற்று நேரம் கழித்து எர்பஉ வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்திக்க தங்களுக்கு விருப்பம் உண்டா என்று கேட்டதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம், அந்த இருவரும் தம்மை சந்திப்பதற்காக அனுமதி அளிக்க அந்த இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். இருவரும் சலாம் சொல்லி அமர்ந்து விட்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை நம்பிக்கையாளர்களுடைய தலைவரே, எனக்கும் இவருக்கும் அலிக்கும் இடையே தீர்ப்பளியுங்கள் என்று கூறினார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் அடங்கிய குழுவினர்கள், இறை நம்பிக்கையாளர்களுடைய தலைவரே, இந்த இருவருக்கிடையே தீர்ப்பளித்து ஒருவர் பிடியிலிருந்து மற்றவர்களை விடுவித்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், போருங்கள், எந்த அல்லாஹுடைய கட்டளையால் வானமும் பூமியும் நிலை பெற்றிருக்கின்றனவோ அவன் பொருட்டால் உங்களிடம் கேட்கின்றேன். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்களான எங்களுக்கு யாரும் வாரிசாக மாட்டார்கள். நாங்கள் விட்டு செல்வதெல்லாம் தர்மமே. இறை தூதர்களாகிய தம்மை குறித்து சொன்னதை நீங்கள் அறிவீர்களா என்று அந்த குழுவினர்களிடம் கேட்டார்கள். அந்த குழுவினர்கள் அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லத்தான் செய்தார்கள் என்று பதிலளித்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாதியும் பிரதிவாதியுமான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நோக்கி, அல்லாஹ்வின் பொருட்டால் உங்கள் இருவரிடமும் கேட்கின்றேன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அவ்வாறு சொன்ன ஹதீஸை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். அந்த இருவரும் ஆம், அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவ்வாறு என்றால் உங்களிடம் நான் இந்த பிரச்சனையை குறித்து பேசுகின்றேன். போரிடாமல் கிடைத்த இந்த செல்வத்திலிருந்து சிறிதை தன் தூதருக்கு உரியதாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். அவர்களை தவிர வேறு எவருக்கும் அவன் அதை அளிக்கவில்லை என்று கூறிவிட்டு, அல்லாஹ் எந்த செல்வத்தை எதிரிகளான அவர்களுடைய பிடியிலிருந்து விடுவித்து தன் தூதரிடம் திருப்பி அளித்தானோ அந்த செல்வம் உங்கள் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் அறப்போரிடுவதற்காக நீங்கள் ஓட்டிச் சென்றதால் கிடைத்ததல்ல. மாறாக அல்லாஹ் தான் நாடுகிறவர்கள் மீது தன்னுடைய தூதர்களுக்கு அதிகாரம் வழங்குகின்றான். மேலும் அல்லாஹு தாலா அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்ற 59வது சூராவுடைய 6வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். தொடர்ந்து, எனவே இது அல்லாஹுடைய தூதருக்கான ஒதுக்கப்பட்ட செல்வமாகும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை விட்டுவிட்டு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக சேகரித்து வைத்துக் கொள்ளவில்லை. அதை உங்களை விட பெரியதாக கருதவும் இல்லை. அதை உங்களுக்கு வழங்கவே செய்தார்கள். உங்களுக்கிடையே அதை பரவலாக பங்கிட்டார்கள். இறுதியில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதியான அதிலிருந்து இந்த செல்வம் மட்டுமே மீதமாயிற்று. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செல்வத்திலிருந்து தன்னுடைய வீட்டாருடைய வருட செலவை அவர்களுக்கு வழங்கி வந்தார்கள். அப்படி கொடுத்த பிறகு மீதம் உள்ளதை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடக்கூடிய செல்வத்தை எந்த இனங்களில் செலவிடுவார்களோ அவற்றில் சேமநிலை நிதியாக வைத்து செலவிட்டு வந்தார்கள். இவ்வாறு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செயல்பட்டு வந்தார்கள். எனவே அல்லாஹ்வின் பொருட்டால் உங்களை கேட்கின்றேன், இதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த குழுவினரான அவர்கள் ஆம், அறிவோம் என்று பதிலளித்தார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் உங்கள் இருவரையும் அல்லாஹ்வின் பொருட்டால் கேட்கின்றேன், நீங்கள் இதை அறிவீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் ஆம், அறிவோம் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் தன் தூதரை அழைத்துக் கொண்டான். அப்பொழுது ஆட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சிக்கு பிறகு பிரதிநிதி ஆவேன் என்று கூறி அந்த செல்வத்தை தன் கைவசம் எடுத்துக்கொண்டார்கள். அது விஷயத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டதை போல தாமும் செயல்பட்டார்கள் என்று கூறிவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்களை நோக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்போதும் நீங்கள் இருவரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்கின்றார்கள்.
இறை தூதர் நிதியான எங்களுடைய சொத்தை தர மறுக்கின்றார்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷயத்தில் உண்மையை கூறினார்கள். நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள். நேர்வழி நடந்து வாய்மையை பின்பற்றினார்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் தஆலா அழைத்து கொண்டான். அப்பொழுது ஆட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நான் அல்லாஹுடைய தூதருடைய ஆட்சிக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு பிரதிநிதி ஆவேன் என்று கூறி அந்த செல்வத்தை என்னுடைய ஆட்சி காலத்தில் 2 ஆண்டுகளுக்கு என் கைவசம் எடுத்துக்கொண்டேன். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நடந்து கொண்ட முறைப்படி நானும் செயல்பட்டு வந்தேன். பிறகு நீங்கள் இருவரும் இந்த செல்வம் தொடர்பாக பேச என்னிடம் வந்தீர்கள். உங்கள் இருவருடைய பேச்சும் ஒன்றாகவே இருந்தது. இருவருடைய நிலையும் ஒன்றுபட்டதாகவே இருந்தது. அப்பாஸே, நீங்கள் என்னிடம் உங்களுடைய சகோதரர் புதல்வரிடமிருந்து நபி இடமிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய வாரிசு பங்கை கேட்டபடி வந்தீர்கள். இதோ இவரும் அழியும் தன்னுடைய மனைவிக்கு அவருடைய தந்தையாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய பங்கை கேட்டபடி வந்திருக்கின்றார். அப்போது உங்கள் இருவரிடமும் நீங்கள் இருவரும் விரும்பினால் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தமும் அவனுக்கு அளித்த உறுதிமொழியும் உங்கள் பொறுப்பாக இருக்க அதன் விஷயத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செயல்பட்டவாறும் நான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து செயல்பட்டபடியும் நீங்கள் இருவரும் செயல்பட வேண்டும் எனும் நிபந்தனையின் அடிப்படையில் உங்கள் இருவரிடமும் இந்த செல்வத்தை ஒப்படைத்து விடுகின்றேன். அவ்வாறு இல்லையாயின் இது தொடர்பாக என்னிடம் நீங்கள் இருவரும் பேச வேண்டாம் என்று சொன்னேன். அதற்கு நீங்கள் இருவரும் அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அதை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னீர்கள். அதன்படியே அந்த செல்வத்தை உங்கள் இருவரிடமும் நான் ஒப்படைத்தேன் என்று கூறினார்கள். பிறகு அங்கிருந்த குழுவினர்களிடம், அல்லாஹுடைய பெயரால் உங்களிடம் நான் கேட்கின்றேன், நான் அந்த செல்வத்தை இவர்கள் இருவரிடமும் அந்த நிபந்தனையின்படியே ஒப்படைத்தேனா இல்லையா என்று கேட்க அந்த குழுவினர்கள் ஆம் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நோக்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உங்கள் இருவரையும் அல்லாஹ்வின் பொருட்டால் கேட்கின்றேன், நான் அந்த செல்வத்தை உங்கள் இருவரிடம் அந்த நிபந்தனையின்படியே ஒப்படைத்தேனா இல்லையா என்று கேட்க அந்த இருவரும் ஆம் என்று பதிலளித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதை தவிர வேறொரு தீர்ப்பை நீங்கள் என்னிடம் கோருகிறீர்களா? எவனுடைய கட்டளையால் வானமும் பூமியும் நிலை பெற்றுள்ளனவோ அவன் மீது சத்தியமாக நான் இந்த விஷயத்தில் இதை தவிர வேறு எந்த தீர்ப்பையும் மறுமை நாள் வரை நிகழும் வரை அளிக்க மாட்டேன். உங்கள் இருவராலும் அதை பராமரிக்க முடியாவிட்டால் என்னிடம் அதை ஒப்படைத்து விடுங்கள். அதை உங்களுக்கு பதிலாக நானே பராமரித்துக் கொள்வேன் என்று கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், ஒருமுறை ஹிந்த் பின்த் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, என்னுடைய கணவர் அபூ சுபியான் கருமையான ஒருவர். அவருக்குரிய செல்வத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நான் உணவளித்தால் அது என் மீது குற்றமாகுமா என்று கேட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நியாயமான அளவு தவிர அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பதிலளித்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவனின் சம்பாத்தியத்திலிருந்து அவனுடைய உத்தரவின்றி அறவழியில் செலவிட்டால் அதன் பிரதிபலனில் பாதி அவனுக்கு கிடைக்கும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், என்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தீர்கை சுற்றுவதால் தன்னுடைய கையில் ஏற்பட்ட காயம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று முறையிடுவதற்காக சென்றார்கள். ஏனென்றால் போர் கைதிகளான அடிமைகளில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்திருப்பதாக அவருக்கு செய்தி வந்தது. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. தான் வந்த நோக்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தபொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விவரத்தை கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுது நாங்கள் படுக்கைக்கு சென்று விட்டிருந்தோம். நபி அவர்களை பார்த்த உடனே நாங்கள் எழுந்திருக்க போனோம். அவர்கள், நீங்கள் இருவரும் உங்கள் இடத்திலேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களே வந்து எனக்கும் ஃபாத்திமாவுக்கும் இடையே அமர்ந்தார்கள். அவர்களுடைய பாதங்கள் என் வயிற்றில் பட்டு அதன் குளிர்ச்சியை நான் உணரும் அளவிற்கு நெருக்கமாக அமர்ந்தார்கள்.
அப்போது அவர்கள், நீங்கள் இருவரும் கேட்டதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நீங்கள் இருவரும் உங்களுடைய படுக்கைக்கு செல்லும் பொழுது அல்லது உங்கள் விரிக்க செல்லும் பொழுது 33 தடவை சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது என்றும் 34 தடவை அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்றும் சொல்லுங்கள். அது உங்களுக்கு பணியால் கிடைப்பதை விட சிறந்ததாகும் என்று கூறினார்கள். அஸ்வத் இப்னு யசீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள், நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன வேலை செய்து வந்தார்கள் என்று கேட்டேன். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டார்களுக்காக வீட்டு வேலை செய்தார்கள். தொழுகை அறிவிப்பை பாங்கு சத்தத்தை கேட்டால் உடனே தொழுகைக்கு புறப்பட்டு விடுவார்கள் என்று பதிலளித்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒட்டகத்தில் பயணம் செய்த அரபு பெண்களிலேயே சிறந்தவர்கள் குறைஷி பெண்கள் ஆவார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒட்டகத்தில் பயணம் செய்த அரபு பெண்களில் குறைஷி பெண்கள் சிறந்தவர்கள். அவர்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள். தன்னுடைய கணவனின் செல்வத்தை அதிகமாக பேணி பாதுகாப்பவர்கள் ஆவார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்தும் இதே போல அறிவிக்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கோடு போட்ட பட்டு அங்கி ஒன்றை அன்பளிப்பாக வழங்கினார்கள். எனவே அதை நான் அணிந்து கொண்டேன். இதை கண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் கோவக்குறியை பார்த்தேன். உடனே நான் அதை பல துண்டுகளாக்கி எங்கள் குடும்ப பெண்களிடையே பங்கிட்டு விட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், என்னுடைய தந்தை உஹது போரில் இறந்து விட்டார்கள். இறக்கும் பொழுது 7 பெண் குழந்தைகளை அல்லது 9 பெண் குழந்தைகளை விட்டு சென்றார்கள். எனவே கண்ணி கழிந்த ஒரு பெண்ணை நான் மனம் முடித்துக் கொண்டேன். அப்போது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், ஜாபிரே, நீ மனம் முடித்துக் கொண்டாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். அவர்கள் கன்னி பெண்ணையா என்று கேட்டார்கள். கண்ணி கழிந்த பெண்ணையா, யாரை மணந்தாய் என்று கேட்டார்கள். நான் இல்லை, கண்ணி கழிந்த பெண்ணை தான் மணந்தேன் என்று பதிலளித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கன்னி பெண்ணை மணந்து நீ அவள் உன்னோடு கூடிக்குழாய் விளையாடலாமே, நீ அவள் உனக்கு மகிழ் ஊட்டலாமே என்று கூறினார்கள். அதற்கு நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல பெண் மக்களை விட்டுவிட்டு இறந்து விட்டார்கள். வயதில் அந்த பெண் மக்களை போன்ற ஒரு இளம் வயது பெண்ணை மனம் முடித்து அவர்களிடம் அழைத்து செல்வதை நான் விரும்பவில்லை. எனவே நான் அவர்களை பராமரித்து சீராட்டி வளர்க்கும் அனுபவமுள்ள ஒரு பெண்ணை மணந்து கொண்டேன் என்று. அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உனக்கு சுபிட்சத்தை அளிப்பானாக, ஆமீன். அல்லாஹ் உனக்கு நன்மைகளை அளிப்பானாக, ஆமீன் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, நான் அழிந்து விட்டேன் என்று கூறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அவர், நான் ரமலானுடைய மாதத்தில் பகலில் என் மனைவியோடு தாம்பத்திய உறவு கொண்டு விட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அடிமையை விடுதலை செய்து விடுவீராக என்று கூறினார்கள். அதற்கு அவர், என்னிடம் அடிமை இல்லையே என்று கூறினார்கள். அவர்கள், அப்படியென்றால் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைப்பீராக என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், அது என்னால் முடியாது என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியென்றால் 60 ஏழைகளுக்கு உணவளிப்பீராக என்று கூறினார்கள். அந்த மனிதர், என்னிடம் வசதி இல்லையே என்று கூறினார். அப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேரித்தம் பழமுள்ள கூடை ஒன்று வரப்பட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டவர்கள் எங்கே என்று கேட்டார்கள். அவர், இதோ நான் அது என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை தர்மம் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், எங்களை விட அதிக தேவையுள்ள ஒருவருக்கா தர்மம் செய்ய சொல்கின்றீர்கள்? இறை தூதர் அவர்களே, உங்களை சத்தியத்தோடு அனுப்பிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மதீனாவுடைய 2 மலைகளுக்கிடையே எங்களை விட அதிக தேவையுள்ள குடும்பத்தார்கள் யாருமே இல்லை என்று கூறினார்கள். உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கடைவாய் பற்கள் தெரிய சிரித்தார்கள். பிறகு, அப்படி என்றால் நீங்கள் தான் அதற்குரியவர்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவிரியான உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் இறை தூதர் அவர்களே, என்னுடைய முதல் கணவர் அபூ சலமாவுடைய பிள்ளைகளுக்கு செலவழிப்பதால் எனக்கு நன்மை உண்டா என்று அவர்களை இன்னின்னவாறு தேவையுள்ளவர்களாக விட்டுவிட விரும்பவில்லை. அவர்களும் என் பிள்ளைகளே என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர்களுக்காக நீ செலவிட்டால் அதற்கான நன்மை உனக்கு உண்டு என்று பதிலளித்தார்கள்.
அல்லாஹு தாலா குர்ஆனில் 33வது சூராவின் 41வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றும் 33வது சூராவின் 42வது வசனத்தில், காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து வாருங்கள் என்றும் கூறியிருக்கின்றான். இன்னொரு இடத்தில் 22வது சூராவின் 35வது வசனத்தில், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லாஹுடைய திருப்பெயர் கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள். தொழுகைகளையும் கடைபிடிப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் தானம் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாம் ஹதீஸை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அதிகமாக குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடியவர்கள் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். மறுமைக்காக வேண்டி அதிகமான நன்மைகளை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நாம் மௌத்தாகுவதற்கு நல்லபடியாக அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஹதீஸ்களில் எதையெல்லாம் கேட்டோமோ கற்றுக்கொண்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நேர் வழிகாட்டுவானாக. அல்லாஹு தஆலா அதற்குரிய நன்மைகளை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் நெஞ்சு தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் மறுமை வரை மௌத்தாகும் வரை தந்தருள்வானாக. ஆமீன். பொறுமையோடு பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தருவானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். பயான்களை முழுமையாக கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.